அலாவுதீன் அற்புத விளக்கு கதை. ஒரு காலத்தில் தொலைதூர நகரத்தில் அலாவுதீன் என்ற ஒரு ஏழை சிறுவன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவன் சுறுசுறுப்பானவன், ஆனால் வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் இல்லாதவன். ஒரு நாள் ஒரு மந்திரவாதி அலாவுதீனை அணுகி, "நீ ஒரு விசேஷமான பையன், ஒரு குகையில் இருக்கும் விளக்கை எடுத்து வந்தால் உனக்கு பெரும் செல்வம் தருவேன்" என்று ஏமாற்றினான். அலாவுதீன் அந்த குகைக்குள் சென்றான். அங்கே தங்கம், வைரம் எல்லாம் இருந்தாலும் அவன் மந்திரவாதி சொன்ன பழைய விளக்கை மட்டும் எடுத்தான். குகையிலிருந்து வெளியே வந்தபோது மந்திரவாதி அவனை தள்ளிவிட்டு குகையை மூடினான். அலாவுதீன் பயத்தில் அந்த விளக்கை தேய்த்தான். அற்புத விளக்கு அப்போது புகை மூட்டத்திலிருந்து, "நான் விளக்கின் ஜீனி, உன் 3 ஆசைகளையும் நிறைவேற்றுவேன்" என்று ஒரு ஜீனி தோன்றினான். அலாவுதீன் குகையிலிருந்து வெளியே போக, தாயுடன் நல்ல வாழ்க்கை வாழ, செல்வந்தனாக மாற என்று ஆசைகள் கேட்டான். இளவரசியும் அலாவுதீனும் அலாவுதீன் செல்வந்தனாகி ராஜகுமாரி ஜாஸ்மினை திருமணம் செய்தான். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் மந்திரவாதி மீண்டும் வந்து சூழ்ச்சியால் விளக்கை திருடினான். அலாவுதீன் தைரியமாக போராடி புத்திசாலித்தனத்தால் விளக்கை மீண்டும் பெற்றான். முடிவு மந்திரவாதி தோற்கடிக்கப்பட்டான். அலாவுதீன் ஜீனியை விடுதலை செய்தான். அலாவுதீன் நல்ல மனசும் தைரியமும் இருந்தால் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதற்கான உதாரணமாக மாறினான். கதை சொல்லும் நீதி: செல்வத்தை விட நல்ல மனசும் புத்தியும் தான் மனிதனை உயர்த்தும்.